இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 194 நகுலவதி தில்லைத்தேவன். லண்டன் செய்திகள். இங்கிலாந்தில் பல பகுதியில் பலத்த காற்று வீசுவதனால் பயண தடை ஏற்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மில்லியன் கணக்கான மக்கள் பயணம் செய்து வருகிறார்கள். இது இந்த பலத்த காற்று வீசுவதால் பயண தடை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது இந்த வானிலை காரணமாக சாலைகள் மூடப்படல், படகு சேவைகள் ரத்து செய்யப்பட்டு மற்றும் ரயில் தடங்களுக்கும் இது வழிவகுத்துள்ளது என்று பிபிசி நிருபர் தெரிவித்திருக்கிறார். பிரித்தானியாவில் விசா கட்டண உயர்வு, அதாவது குடும்பத்தார் அவர்கள் லண்டனுக்கு வரும் விசா கட்டணத்தை உள்துறை அமைச்சு உயர்த்த இருப்பதாக வெளியிட்டிருக்கிறது. அதாவது மனைவியோ கணவனோ நிரந்தர குடியுரிமை பெற்றவர்களாக இருந்தபோது அவர்களுடைய கணவனையோ மனைவியோ பிரித்தானியாவுக்கு கூப்பிடும் செலவு விசா கட்டணம் 11,600 பவுண்ட்ஸ்களில் இருந்து 38,700 பவுண்ட்ஸ்களாக உயர்த்தமிட திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்போது 29,000 பவுண்ட்ஸ்களாக இருக்கிறது என்று பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. பிரித்தானியாவில் விமான கதவை திறந்த போது விமான ஊழியர் ஒருவர் வெளியிலே விழுந்து விட்டார். TOI என்ற விமான ஊழியர் கதவை திறந்தபோது விமானத்துக்கு முன்னாக இருக்கும் படிக்கட்டுகள் இல்லாத நிலையில் அவர் விழுந்து காயமுற்று அவர் இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களில் பாதுகாப்பை கருதி பல தொடருந்து சேவைகள் நிலையங்கள் மூடப்பட உள்ளன. அதாவது 24, 25, 26 தேதிகளில் பேரிண்டன், லிவர்பூல், லண்டன் பிரிட்ஜ், ஓட்டலோ ஆகிய தொடருந்து நிலையங்கள் மூடப்பட இருப்பதனால் பயணிகள் பாரிய கஷ்டங்களுக்கு சிரமங்களுக்கு அனுபவிப்பார்கள் என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. 3ஆம் சார்ல்ஸ் மன்னர் அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் தினத்துக்காக ஒரு செய்தியினை அறிவிப்பார். அவர் இப்போது மத்திய லண்டனில் உள்ள மருத்துவ தேவாலயத்தில் இருந்துதான் இச்செய்தியை அறிவிப்பார் என பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. முடி திரித்து கொண்டிருந்த வேளை காவல்துறை அதிகாரியை ஒருவர் தாக்கியதை ஜன்னலில் ஊடாக பார்த்த ஒருவர் உடனடியாக அங்கு சென்று அந்த தாக்கியவரை பிடித்தார். உடனே காவல்துறை அதிகாரி அவரை கைது செய்திருக்கிறார். இதனால் அவருடைய வீரச் செயலை பாராட்டி காவல்துறையினர் அவருக்கு வீரர் என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறார். பிரித்தானியாவில் உள்ள வீதிகளில் குன்றும் குழியுமாக இருப்பதனால் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் ஒவ்வொரு கிராம சபை அலுவலகத்தினரும் குன்றும் குழியுமாக இருக்கும் வீதிகளை உடனடியாக நிரப்புமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தொடருந்து நிலையத்தில் இழுத்துச் செல்லப்படும் ஒருவர் ரயிலில் மோதுண்டால் அவர் அந்த ரயிலில் அடிபட்டு விழுந்திருக்கிறார். பிளாக் பேயலாஸ் நிலையத்தில் இழுத்துச் செல்லப்படும் அந்த ரயிலுடன் இவர் அது அதி நெருக்கமாக சென்றபோது அதில் அடிபட்டு கீழே விழுந்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு காயங்களும் ஏற்படவில்லை. இதனால் அந்த ரயில்வே நிலையத்தில் உள்ளவர்கள் பயணிகளை அந்த மஞ்சள் கோட்டில், அதாவது நடை மேடைகளில் இருந்து மஞ்சள் கோட்டுக்கு பின்னால் நிற்குமாறு அவர்கள் பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் ஸ்மித்வீல் என்ற வர்த்தக தளம் மூடப்பட இருக்கிறது. இதற்கு அங்குள்ள மீன் சந்தை, இறைச்சிக்கடை சந்தை என்பன M25 புதிய இடத்துக்கு மாற்றப்பட இருப்பதாகவும் இது வருகிற வருடம் இது நடைபெறும் என்றும் லண்டன் கார்ப்பரேஷன் அவர்களுக்கு ஆதரவை
திருப்பி பெற வாக்களித்து பிறகுதான் இது மூடப்படும் என்றும் கூறியிருக்கிறது. நன்றி. மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை நகுலவதி தில்லை தேவன். நன்றி.